வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா திட்டம் 2018ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீடு திட்டம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவங்கப்பட்டது. இதற்கான விழாவில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினர். இதில் புதுச்சேரி மட்டும் 8242 நபர்கள் பதிந்துள்ளனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகின் மிகப்பெரிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதில் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், புதுச்சேரி மாநிலம் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக தற்பொழுது திகழ்ந்து வருகின்றது என்று பெருமிதமாக குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சிவப்பு குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமே பயனடைந்த நிலையில் தற்பொழுது மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றார். கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு திட்டங்களும் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. சாலைகள் கூட போட முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் தற்பொழுது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் கடந்த ஆட்சியால் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் என அனைத்து திட்டங்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மத்திய அரசு நிதி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்று தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய அரசு நிதியுதவி பெற்று புதுச்சேரி மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்றும் உறுதிபட கூறினார். அரசின் மூலம் தையல் பயிற்சி முடித்த 33 பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு பயிற்சி பெறுபவர்களுக்கு தேவையான தையல் பொருட்கள் துறை மூலமாக வழங்கப்படுவதுடன் மாதந்தோறும் ரூபாய் 1500 உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. அதன்படி கடந்த 2023-24ஆம் ஆண்டில் தையல் பயிற்சி முடித்த 33 பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் மற்றும் சான்றிதழ்களை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தேர்வு வினாத்தாளை மாற்றி மாணவர்களை குழப்பிய பல்கலைக்கழகத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும், பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்காத மத்திய பிஜேபி அரசை கண்டித்தும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. காலப்பட்டு மத்திய பல்கலைக்கழகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமை தாங்க எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும், துணைவேந்தரை நியமிக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, மத்திய பல்கலைக்கழகம் மிகப்பெரிய நிர்வாக சீர்கேட்டில் சிக்கியுள்ளது. துணைவேந்தரை 1.5 ஆண்டுகள் கடந்தும் மத்திய அரசு நியமிக்காமல் இருக்கின்றது. பல்கலைக்கழகத்தில் அனைத்து துறைகளிலும் குழப்பம் நிலவுகின்றது. பேராசிரியர் குறைதீர்ப்பு அதிகாரி, நிதி செயலர் இல்லை, 4 ஆண்டாக பதிவாளர் இல்லை. 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மொழி பாடத்திற்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் மாற்றி 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தேர்வுத்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தை, அலட்சியத்தை தோலுரித்து காட்டுகின்றது. வினாத்தாள் மாற்றத்திற்கு இன்னும் யாரும் பொறுப்பேற்கவில்லை. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட பேராசிரியர்கள் நியமனம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என சிவா வலியுறுத்தினார். புதுச்சேரி நெல்லைத்தோப்பு அண்ணா நகர் 4வது கிராஸில் இயங்கி வரும் லாகிரீன் ஆப்பிள் ஆரம்ப பள்ளியில் இந்திய சாதனை புத்தகம் சார்பாக 61 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 30 நிமிடங்கள் நடனமாடி சாதனை புரிந்தனர். இந்நிகழ்ச்சியின் நீதிபதியாக நெல்லைத்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் தலைவர் கவிதா ஆகியோர் பங்கு கொண்டார்கள். மேலும் பள்ளி முதல்வர் சீதாலட்சுமி, துணை முதல்வர் வேதலட்சுமி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் மாணவர்களுக்கு சிறப்பான நடனத்தை நடன கலைஞர்களான சதீஷ், முகமது மற்றும் பிரவீன் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். மாணவர்களுக்கான சான்றிதழ்களை பிபின் ரவாத் உலக சாதனை முதல்வர் வினோத்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சத்யா அவர்கள் சிறப்பாக தொகுப்பாற்றினார். பள்ளியின் தலைமை மேலாளர் நடராஜன் கலந்து கொண்டார். மணவெள்ளி சட்டமன்ற தொகுதி டிஎன் பாளையம் கிராமத்தில் உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள 12 கண் மதகு பழுதடைந்திருந்தது.
இதனை விரைந்து சீர் செய்து தருமாறு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களிடம் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் பழுதடைந்த 12 கண் மதகை சரி செய்து புதிய ஷட்டர் அமைத்து மராமத்து பணி செய்து புதுப்பித்து தர நடவடிக்கை எடுத்தார். அதன்படி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 30.35 லட்சம் மதிப்பில் அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள 12 கண் மதகு புதுப்பிக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகர், டிஎன் பாளையம் கூட்டுறவு கடன் சங்க தலைவர் சுகாதியா முனுசாமி, தயாளன், தேசிகன், தர்மன், கர்ணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். மங்களம் தொகுதியில் 1 கோடி ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி வெள்ளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் நிதி பெறப்பட்டு மங்களம் தொகுதிக்குட்பட்ட பங்கூர் செல்வ நகர், மகாலட்சுமி நகர், ரஹ்மத் நகர் ஆகிய பகுதிகளுக்கு தார் சாலை ஜல்லியிடுதல் பணிகளுக்கு 70 லட்சம் ரூபாய் செலவிலும், ஆரியூர் மகாலட்சுமி நகர் உட்புற வீதிகளுக்கு 19 லட்சம் ரூபாய் செலவில் மண்ணடித்து கருங்கல் ஜல்லி இடுதல், கீழூர் மூகாம்பிகை நகர் உட்புற வீதிக்கு 11 லட்சம் ரூபாய் செலவில் மண்ணடித்து கருங்கல் ஜல்லி இடுதல் உள்ளிட்ட பணிகளுக்கு மொத்தம் 1 கோடி ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உழவர்கரையை சேர்ந்தவர் தெஸ்தான். பிரபல ரவுடியான இவர் சில வருடங்களுக்கு முன்பு வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் சரமாரியாக வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டார். இவரது மகன் ரிஷி, இவர் நேற்றிரவு தனது கூட்டாளியான ஜே நகரில் வசிக்கும் ஆதி மற்றும் திடீர் நகரை சேர்ந்த பன்னீர் தேவா உள்ளிட்ட சிலருடன் ரெயின்போ நகர் சென்றுள்ளார். அங்குள்ள 7வது குறுக்கு தெருவில் முட்டு சந்தை ஒட்டியுள்ள ஒரு பழுதடைந்த வீடு ஒன்றில் மது அருந்தியதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இன்று காலை பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் பழுதடைந்த வீட்டின் அருகே சடலங்கள் கிடப்பதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த முத்தியால்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாஷ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்பொழுது 2 பேர் தலையில் வெட்டியும் ஒருவர் வெட்டப்பட்ட படுகாயத்துடன் உயிருக்கு போராடியும் இருந்தார். உடனே போலீசார் அவரை மீட்டு ஆட்டோவில் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து போலீசார் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா, கிழக்கு எஸ்பி ரகுநாயகம், இன்ஸ்பெக்டர்கள் ஜெயசங்கர், தனசேகரன், பாலமுருகன், எஸ்ஐக்கள் சிவபிரகாஷ், முருகன், ரமேஷ் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு விரைந்து வந்தனர். அப்பொழுது 2 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் உயிரிழந்த நபர்களின் உறவினர்களையும் தனித்தனியாக வரவழைத்து அடையாளம் காணும் நடவடிக்கையில் போலீசார் இறங்கினர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தது மறைந்த பிரபல தாதா தெஸ்தானின் மகன் ரிஷி என்பதும் மற்றொருவர் திடீர் நகரை சேர்ந்த தேவா என்பதும் தெரிய வந்தது. மேலும் படுகாயமடைந்த ஜே நகரை சேர்ந்த ஆதி என்பதும் தெரிய வந்தது. மேலும் 3 பேரும் விடியற் காலை வரை அந்த பழுதடைந்த வீட்டில் மது அருந்திய பொழுது மர்ம கும்பலால் இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது. தொடர்ந்து போலீசார் விசாரணையில் பண்ருட்டியில் நடந்த அரியங்குப்பம் முகிலன் கொலையில் தொடர்புடையவர்களை தீர்த்து கட்ட தெஸ்தான் மகன் ரிஷி தரப்பினர் சதித்திட்டம் தீட்டியிருந்ததால் முந்திக் கொண்டு டிவி நகரை சேர்ந்த பிரபல ரவுடி தலைமையிலான கும்பல் இவர்களை வெட்டி படுகொலை செய்ததும் தெரியவந்துள்ளது. இந்த கொலை தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்த போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஆதியும் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்த 3 பேரின் உறவினர்களிடம் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்யும் நடவடிக்கையில் தற்பொழுது புதுச்சேரி காவல்துறை ஈடுபட்டுள்ளது. புதுச்சேரியின் மைய பகுதியான ரெயின்போ நகரில் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் 3 கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இங்கு பயிலும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்பயிற்சி 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் 8ஆம் வகுப்பு முதல் மாணவிகள் ஆர்வத்தோடு கராத்தே பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர்.
இப்பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி முடிக்கப்பட்டு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பயிற்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் அறிவழகி, ஆசிரியர் லட்சுமி பிரியா, கராத்தே மாஸ்டர் சன் சாய் லக்னகுமாரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க வேண்டும் என்று நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் இதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசுக்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பூமியன்பேட்டை 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மக்கள் வேதனையை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் கொசு வலைக்குள் நின்று கொண்டு நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி கிராம பகுதியான விநாயகம்பட்டு கிராமத்தில் சுரக்ஷா சேவா அமைப்பு இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் ராணுவ வீரருமான பிரகாசம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து அரசு வேலைக்கு கிராமப்புற மாணவர்கள் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு சுரக்ஷா சேவா அமைப்பை செயல்படுத்தி வருகின்றார். இதுவரை விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகள் மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து சுமார் 40 மாணவர்கள் புதுச்சேரி காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை போன்ற அரசு வேலைக்கு சென்றுள்ளனர். குறிப்பாக சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்த இராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் சுரக்ஷா சமூக சேவா இயக்கத்தின் மூலமாக பயிற்சி பெற்று சென்ற 5 இளைஞர்கள் அனைவரும் இராணுவ வேலைக்கு தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் 2 பேரும், கடந்த வருடம் நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறை தேர்வில் 16 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சுரக்ஷா சேவா அமைப்பின் தலைவர் பிரகாசம் கூறுகையில், கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த இயக்கத்தின் மூலமாக எந்தவித கட்டணமும் ஜாதி மத பாகுபாடின்றி பயிற்சி பெற்ற அனைவருக்கும் வேலை கிடைத்திட வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள் என தெரிவித்தார். காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும், துப்பாக்கி சூட்டில் காயப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும், மேலும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை அரசால் 40 லட்சம் அபராதம் மற்றும் 9 மாதம் சிறை தண்டனை விதித்து இலங்கை சிறையில் உள்ள படகு ஓட்டுநரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடற்கரை சாலையில் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் காரைக்கால், நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டு இலங்கை அரசு மற்றும் இந்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பொழுது மீனவர்கள் திடீரென்று ஈடுபட முயன்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர்களை பேச்சுவார்த்தை செய்து போலீசார் கலைத்தனர். மேலும் காரைக்கால் மாவட்டம் மீனவர்கள் இலங்கை கடற்படையை கண்டித்து இன்று 4வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காந்தி வீதியைச் சேர்ந்த பிரசன்ன ராஜ் அண்ணாதுரை சாஃப்ட்வேர் இன்ஜினியரான இவரை மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆன்லைன் பங்குச் சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி பிரசன்னராஜ் அண்ணாதுரை மர்ம நபர் கூறியபடி பங்கு சந்தையில் பல்வேறு தவணையாக ரூபாய் 1,64,50,000 செலுத்தியுள்ளார். அதற்கான லாபத் தொகையாக ரூபாய் 5 கோடி உள்ளதாக மர்ம நபர்களின் போலி பங்கு சந்தை இணைய பக்கத்தில் காட்டியுள்ளது. இதனை மிகுந்த மகிழ்ச்சியோடு பணத்தை எடுக்க பிரசன்னராஜ் அண்ணாதுரை முயற்சித்துள்ளார். ஆனால் லாப பணத்தை எடுக்க முடியவில்லை. உடனே மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள பல முறை முயற்சி செய்துள்ளார். ஆனால் அதுவும் முடியவில்லை. அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துவிட்டோம் என தெரிய வந்தது. இதனையடுத்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பிரசன்னராஜ் அண்ணாதுரை புகார் அளித்தார். புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய பெயரில் போலி இணையதளம் மூலம் பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கோவில் அர்ச்சகர் மற்றும் பெங்களூருவை சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலய இணையதளம் மூலம் செலுத்திய கட்டணத்திற்கு தங்களுக்கு அர்ச்சனை பிரசாதம் வரவில்லை என
சுப்பிரமணியம் என்பவர் ஆலயத்திற்கு இமெயில் மூலம் புகார் அனுப்பியுள்ளார். அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்ட நபர் பெயரில் கோவிலுக்கு இணையதளம் மூலம் எந்த கட்டணமும் செலுத்தப்படவில்லை என தெரியவந்ததை தொடர்ந்து அந்த நபர் அளித்த அர்ச்சனைக்கான விவரங்களை அடங்கிய ரசீதை பார்த்தபொழுது அதில் போலியான இணையதள முகவரி இருப்பது தெரியவந்தது. இதேபோன்று பல்வேறு பக்தர்களிடமிருந்து புகார்கள் வந்ததை தொடர்ந்து திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலய பெயரில் போலி இணையதளம் மூலம் பல லட்சம் மோசடி நடைபெற்றுள்ளதாக திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் திருநள்ளாறு கோவில் இணையதளம் போன்று www.திருநள்ளார்டெம்பிள்.com என்ற பெயரில் போலி இணையதளம் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து பெங்களூரை சேர்ந்த ஜனனி பரத் என்ற நபர் மற்றும் போலி இணையதளத்தை சென்னையை சேர்ந்த ஒரு நபருடன் இணைந்து நிர்வகித்து வந்தது தெரியவந்தது. மேலும் பெங்களூரை சேர்ந்த ஜனனி பரத் போலி இணையதளம் மூலம் பெறப்படும் கட்டணத்திற்கு திருநள்ளாறு கோவிலை சேர்ந்த வெங்கடேஸ்வர குருக்கள் என்ற நபர் அவர்கள் அளிக்கும் முகவரிக்கு கோவில் மூலமாக வழங்கப்படுவது போன்று அர்ச்சனைக்கான பிரசாதங்களை அனுப்பி வைத்து வந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் பெங்களூரை சேர்ந்த ஜனனி பரத் மற்றும் திருநள்ளாறு சன்னதி தெருவில் சேர்ந்த வெங்கடேஸ்வர குருக்களை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சென்னையை சேர்ந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடல் பகுதியில் பிப்ரவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை டால்பின் மீன்கள் வரத்திருக்கும். அந்த வகையில் இன்று துறைமுகம் அருகே டால்பின் மீன்களின் கூட்டம் 1 மணி நேரத்திற்கு மேலாக காணப்பட்டது. இவை துள்ளி குதித்து விளையாடியதை கண்ட பகுதியில் மீனவர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட அந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.